அந்த படத்துல பார்த்தோம்னா, அங்க ஒரு வேஷம் கட்டுறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்க நெறைய பேருக்கு வந்துட்டு, கேரளால மட்டும் தான் வந்துட்டு இந்த மாதிரி வேஷமிட்டு வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ம். கதகளி ஆடுவாங்க. ஸோ ஒரு புதுமையா வந்துட்டு பஞ்சூர்லி சாமிய கும்பிடும்போது, தென்னை ஆமா. கீற்றுகள்ல அந்த ட்ரெஸ்ஸு போட்டு, மூஞ்சில ஒரு அலங்காரம் பண்ணி, தலையில ஒரு கிரீடம் வச்சு, அது ஒரு செய்கையில இப்ப கிளாசிக்கல்ல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லும்போது செய்கையிலேயே சொல்லுவோம். வார்த்தைகள் இல்ல. அது பாஷை கிடையாது. அந்த செய்கையிலேயே வந்துட்டு ஏதோ சொல்ற மாதிரி, அந்த படங்கள்ல பார்க்கும்போதே ஒரு மாரி கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் ஒரு மாரி ம். புல்லரிச்சது அந்த விஷயங்கள் பார்க்கும்போது. அப்படி ஒரு கலாச்சாரத்த வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்க தென்னங்கீற்றுங்கள், அந்த அதுதான் அலங்காரம் சொன்னேன் பாருங்க. அவங்களோட இனத்த அந்த 3 இனத்தினர்ல ஒரு இனத்தினர் தென்னங்கீத்த எடுத்து கல் எடுத்து ஓ! வியாபாரம் பண்ணக்கூடியவங்க. அப்ப அதேதாங்க. அவங்களோட மூலப்பொருள் என்ன? தென்னங்கீத்து தென்னங்கீத்து தான். தான். ஆமா. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பஞ்சோருளி சொல்லக்கூடிய தெய்வம் வந்து அவங்களோட 10 நாள் திருவிழாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கதகளின்றது அவங்களோட பாரம்பரிய நடனம். அதுலேருந்து வடிவமைக்கப்பட்டது தான் இந்த உருவம். இந்த ஒரு டான்ஸ். ஆமா. ம். ஆ. நம்மளோட இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பறை ஆமா. அடிக்கிறதுன்னுவாங்க. வேஷம் அடி கட்டி அ கருப்புசாமி அதே கருப்பு போலயே கம்பு காட்டுக்குள்ள ஓடுவாரு. காட்டுக்குள்ள ஒரு நெருப்பு ஆமா. பந்தத்தோட ஆமா, ஓடுவாரு. ஆமா. இவங்களும் நெருப்பு ஒவ்வொரு இதோட வழக்க முறைகள் வேறையா இருந்தாலும் ஒரே தெய்வம் தான். எல்லாமே காவ காத்த தெய்வம் தான். ஸோ இதுல நீங்க எடுக்கும்போது, இத பத்தின ஆங்கிலேயர்களே நம்ப நாட்டுக்கு வந்து தென்னகத்துல இருக்கக்கூடிய குலதெய்வத்த வழிபாடு செய்யக்கூடிய இடங்கள ஒரு புத்தகமாவே எழுதி வச்சிருக்காங்க. ஓ! இந்த கேஸ்ட் ஆஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதி வச்சிருக்காங்க. ஓ! அதுல வந்து இந்த பஞ்சுருளிய பத்தின முக்கிய விஷயங்கள் இருக்கு. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது துளு இன மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நம்மளுடைய நீராடும் கடலோடத்த சொல்லக்கூடிய நம்மளுடைய பாடல்ல பாடல் ஆமா. 4 லைன் வந்து இப்ப உள்ள பசங்களுக்கு இப்ப தான் சேர்த்துருக்காங்க கவர்மெண்ட். அதுக்கு முன்னாடி இல்ல. கவி மலையாளமும், கவி கன்னடமும், துளு இனங்களும் வரும் அதுல. ஆமா. அப்ப துளு மக்கள் சேர்ந்தது தான் இந்த பஞ்சுருளி சொல்லக்கூடிய தெய்வம். முழுக்க முழுக்க குலதெய்வத்த சுட்டிக்காட்டக்கூடியது. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் அந்த காந்தாராவ எடுத்த ரிஷப் செட்டி சார் வந்து தெளிவா குடுத்த விஷயம் என்னன்னா, குலதெய்வத்தையும் வாய் கட்ட முடியும். அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது உங்கள நான் அடிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கலாம். என்னால வந்து அடிக்கலாம். ஆனா உங்க குலதெய்வம் தெரியும்னா, நான் இருக்கிற இடத்துல இருந்தே உங்கள அடிக்கலான்றத நிரூபிச்சு காட்டியிருக்காரு. ம். அதுல காட்டப்பட்ட அத்தன விஷயங்களும் உண்மையான விஷயங்கள்.